நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற பாடம் 2 லெசன் 2 பாட் தோ அதை தான் பார்க்க போகிறோம். விட்டமின் அப்படின்ற லெசனை பார்க்க போகிறோம். शरीर को दुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार के आहार लेता है. कहा जाता है कि सवसात शरीर में सवसात मस्तिष्क रखता है. இந்த 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க மனிதன் பல்வேறு வகையான உணவுகளை எடுத்துக்கொள்கிறான். அதாவது த பாடி ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங், எ பர்சன் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு. ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் தங்கி இருக்குமானால் அதாவது கூறப்படுகிறது. இட் இஸ் said that a healthy mind resides in a healthy body. நம்ம உடலை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு மனிதர்கள் எல்லாரும் பல்வேறு வகையான உணவை சாப்பிட்றோம். எப்படிலாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம், ஹெல்த்தியாக வச்சுக்கலாமோ அதுக்கான சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரியே நம்மளோட ஆரோக்கியமான உடலையும் மனத்தையும், அதாவது நம்ம மைண்டு, இதெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. தந்துருஷாதி சே பட்கர் தூஸ்ரி சம்பந்தி நஹி ஹை. ஆரோக்கியத்தை விட பெரிய செல்வம் வேறில்லை. தேர் இஸ் நோ கிரேட்டர் வெல்த் தென் ஹெல்த். அதாவது ஆரோக்கியத்தை விட பெரிய செல்வம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. கிரேட்டர் वेल्थ देन हेल्थ. दुरुसात और सुस्त रहने के लिए विटामिनों से भरा आहार लेने की ज़रूरत है. ஆரோக்கியமாகவும் இருக்க வைட்டமின்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். டு ரிமைன் ஃபிட் அண்ட் ஆக்டிவ் we need to take a diet full of vitamins. அதாவது வைட்டமின்கள் நிறைந்த பொருளை, அதாவது உணவை நம்ம சாப்பிட்ணும். அதை நம்ம டயட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிசிடி ஆதி கை மகத்துவபூர்ண விட்டமின் ஹை. ஏபிசிடி போன்ற பல முக்கியமான வைட்டமின்கள் உள்ளன. There are many important vitamins like A, B, C, D, etc. அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமினில் ABCD இது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது. விட்டமின் हमें खाने की चीज़ों से मिलते हैं. உணவுப் பொருட்களிலிருந்து வைட்டமின்களை பெறுகிறோம். We get vitamins from food items. நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக நம்ம நம்மளோட விட்டமின்ஸை நம்ம தக்க வச்சுக்கிறோம். अलग अलग विटामिनों की कमी से अलग अलग बीमारियां पैदा होती है. நோய்களை, அதாவது வெவ்வேறு வைட்டமின்களின் குறைபாடு பல்வேறு நோய்களை ஏற்படுத்துகிறது. டெஃபிஷியன்சி ஆஃப் டிஃப்ரெண்ட் வைட்டமின்ஸ் கேன் லீட் டு டிசீசஸ். டிஃப்ரெண்ட் டிசீசஸ் அரைஸ். இதனால் நமக்கு நிறைய நோயெல்லாம் வருது. மனிதர்களுக்கு நிறைய நோயெல்லாம் வருது விட்டமின் குறைபாடுனால. आवश्यक घटक पदार्थों का सेवन करने से विटामिनों की कमी दूर होती है. அத்தியாவசிய உணவுகளை உட்கொள்வதால் வைட்டமின்கள் குறைபாடு நீங்கும். விட்டமின் டெஃபிஷியன்சி கேன் பி ஓவர்கம் பை கன்சியூமிங் எசென்ஷியல் ஃபுட் ஐட்டம்ஸ். நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவு அத்தியாவசியமாக நமக்கு தேவை,
அப்படின்ற சாப்பிட்ற அந்த உணவை வந்து நம்ம கரெக்டாக சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கான விட்டமின்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையான உணவை வந்து நம்ம உட்கொள்ளணும், அதாவது சாப்பிட்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.